ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியா எக்ஸிம் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேங்க்லேருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸுமே பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இதெல்லாமே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் லிங்க் எப்போ ஓப்பன் ஆகுனுச்சு அப்படின்னா மார்ச் 22 ஓப்பன் ஆகிருக்கு. அடுத்த மாதம் 15 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்துட்டு நீங்கள் ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன் எழுதுவீங்க. அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் எப்போ இருக்கும் அப்படின்னா மேலே வந்துட்டு இருக்கும் அப்படின்ட்டு அவங்க டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க, தோராயமாக சொல்லியிருக்காங்க. இதில் பொசிஷன்ஸ், வேக்கன்சிஸ் எல்லாமே கேட்டகரி வைஸ் அவங்க பிரித்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி பொசிஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா யூஆருக்கு 11, எஸ்சிக்கு 3, எஸ்டிக்கு 1 வேக்கன்சி, ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 5 வேக்கன்சி, இடபிள்யூஎஸ்க்கு 2 வேக்கன்சி அப்படின்ட்டு டோட்டலாக 22 வேக்கன்சிஸ் அவங்க மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங் பொசிஷனுக்கு அவங்க கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் டெப்யூட்டி மேனேஜருக்கு பார்த்தோம் அப்படின்னா யூஆருக்கு 4, ஓபிசிக்கு 1 வேக்கன்சி, டோட்டலாக 5 வேக்கன்சி. சீஃப் மேனேஜருக்கு பார்த்தோம் அப்படின்னா யூஆருக்கு 1. ஓகேங்களா? டோட்டலாக அந்த சீஃப் மேனேஜருக்கு மட்டும் யூஆருக்கு வந்து 1 வேக்கன்சிஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அதில் 22 வேக்கன்சிஸ் சொன்னேன் இல்லையா மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்க்கு. அதில் 22 பார்த்தோம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் அவங்க பிரித்து கொடுத்துருக்காங்க. அதாவது டிஜிட்டல் டெக்னாலஜியில் பார்த்தோம் அப்படின்னா 10 வேக்கன்சி, ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸில் 5 வேக்கன்சி, ராஜ்பாஷாவில் வந்துட்டு 2 வேக்கன்சி, லீகலில் வந்துட்டு 5 வேக்கன்சி அப்படின்ட்டு அவங்க பொசிஷன் வைஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் வைஸ் அவங்க பிரித்து கொடுத்துருக்காங்க. இதற்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா எல்லாமே வந்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்க்கு பார்த்தோம் அப்படின்னா அதாவது டிஜிட்டல் டெக்னாலஜி. ஓகேங்களா? அந்த பொசிஷனுக்கு நம்ம வரும்போது மினிமம் குறைஞ்சபட்சம் நீங்கள் 60% ஆஃப் மார்க்ஸ் எடுத்துருக்கணும். இல்லைனா அதுக்கு ஈக்குவலண்ட்டான கிரேட் எடுத்துருக்கலாம். எந்த ஸ்ட்ரீமில் அப்படின்னா பிஇ ஆர் பிடெக் டிகிரி. ஓகேங்களா? அது எதில் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன்ஸ். ஓகேங்களா? இதில் வந்துட்டு நீங்கள் 60% ஆஃப் மார்க்ஸ் எடுத்துருக்கலாம். இல்லை அப்படின்னா கிராஜுவேஷன் அண்ட் எம்சிஏ முடிச்சிருந்தீங்கனாலுமே நீங்கள் 60% ஆஃப் மார்க்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங்க்கு பார்த்தோம் அப்படின்னா அதில் ரிசர்ச் அனாலிசிஸ் அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸில் வந்துட்டு நீங்கள் பிஜி பண்ணியிருக்கணும் வித் 60% ஆஃப் மார்க்ஸ், மினிமம் மார்க்ஸாக வந்துட்டு அவங்க கேட்டிருக்காங்க. இல்லை அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டான கிரேட் எடுத்து நீங்கள் வந்துட்டு கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருந்தால் போதும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ராஜ்பாஷாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அதுலேயுமே வந்துட்டு 60% ஆஃப் மார்க்ஸ் வந்துட்டு நீங்கள் எடுத்துருக்கணும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் மாஸ்டர் டிகிரி வந்துட்டு நீங்கள் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ். ஓகேங்களா? இது வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு கம்பல்சரியாக வச்சு நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும். எலக்டிவ் சப்ஜெக்ட் வந்துட்டு படிச்சிருக்கலாம் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து அவங்களோட அஃபிஷியல் இதுதான் வந்து அவங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ். நெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங்க்கு பார்த்தோம் அப்படின்னா இதில் லீகல். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் லாவில் கிராஜுவேஷன் பண்ணியிருக்கலாம், எல்எல்பி. ஓகேங்களா? இல்லைனா எல்எல்பி கோர்ஸ். ஓகேங்களா? அது வந்துட்டு முடிச்சிருக்கலாம். வித் மினிமம் குறைஞ்சபட்ச மார்க்ஸ் வந்துட்டு நீங்கள் 60% ஆஃப் மார்க்ஸ் எடுத்திருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு டெப்யூட்டி மேனேஜருக்கு பார்த்தோம் அப்படின்னா கிராஜுவேட் டிகிரி, அதாவது லாவில் வந்துட்டு முடிச்சிருக்கணும், எல்எல்பி. ஓகேங்களா? வித் 60% ஆஃப் மார்க்ஸ். சப்போஸ் நீங்கள் எல்எல்பி கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 60% ஆஃப் மார்க்ஸ் வந்துட்டு வச்சுருக்கணும். அதாவது 1 இயர் வந்துட்டு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இதுக்கு மட்டும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டெப்யூட்டி இந்த மேனேஜர் போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் டெப்யூட்டி கம்பைலன்ஸ் ஆஃபீஸர் பொசிஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஏசிஎஸ் அசோசியேட் மெம்பர்ஷிப். ஓகேங்களா? நீங்கள் வந்துட்டு முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெகுலர் கிராஜுவேஷன் 60% ஆஃப் மார்க்ஸ் வந்துட்டு நீங்கள் வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு சீஃப் மேனேஜருக்கு பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே அப்படி தான், ரெகுலர் கிராஜுவேஷன் வித் 60% ஆஃப் மார்க்ஸ் வந்துட்டு நீங்கள் வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். எல்எல்பி முடிச்சிருந்தாலும் அடிஷ்னலாக நீங்கள் ஏதாச்சும் அகாடமிக் குவாலிஃபிகேஷன்ஸ் லைக் எம்பிஏ, எல்எல்பி இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் தான். இல்லை நீங்கள் வந்துட்டு இந்த செம்மில் தான் வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க, இந்த செம்மில் முடித்தா தான் உங்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட் வரும் அப்படின்னா நீங்களும் எலிஜிபிள் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஜ் ப்ரொஃபைல் பார்க்கும்போது, வயது வரம்பு பார்க்கும்போது மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிக்கு வந்து எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா 33 வயசு இருக்கணும். ஓபிசி நான் கிரீமி லேயராக இருக்கீங்க அப்படின்னா 31 வயசு. இடபிள்யூஎஸ் யூஆராக இருக்கீங்க அப்படின்னா 28 வயசு. நெக்ஸ்ட்டு டெப்யூட்டி மேனேஜர்.
ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 33 வயசும், இடபிள்யூஎஸ் யூஆருக்கு பார்த்தோம் அப்படின்னா 30 வயசும் அவங்க வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் சீஃப் மேனேஜருக்கு பார்த்தோம் அப்படின்னா இடபிள்யூஎஸ் யூஆருக்கு வந்து 40 வயசு. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் டெப்யூட்டி மேனேஜர் போஸ்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 48,000லேருந்து 62,000 வரைக்கும் அவங்க வந்துட்டு சேலரி கொடுக்குறாங்க. இதெல்லாமே அலவன்சஸ்ங்க, ஓகேங்களா. சீஃப் மேனேஜருக்கு பார்த்தோம் அப்படின்னா 85,920 ரூபா வந்துட்டு அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ரொஃபஷ்னல் நாலேஜ் சப்ஜெக்டிவ், ஓகேங்களா. அந்த தான் இருக்கும், அந்த டெஸ்ட்டு தான். இதில் பார்ட் 1ல் என்ன இருக்கும் அப்படின்னா கம்பல்சரி கொஷின்ஸ் இருக்கும். பார்ட் 2ல் வந்துட்டு நீங்கள் 8 கொஷின்ஸ்க்கு 6 கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ டோட்டலாக வந்து 100 மார்க் 2.5 மணி நேரம் நீங்கள் எழுதுவீங்க. இதில் வந்துட்டு நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா, அதாவது இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸில் வந்துட்டு 70% ஆஃப் வெயிட்டேஜ் இருக்கணும், ஓகேங்களா. அதில் வந்துட்டு நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் இன்டர்வியூ, அந்த ஃபைனல் மார்க்ஸ் மெரிட் லிஸ்ட் வந்துட்டு அது ரெண்டும் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன். மறக்காமல் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.